கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னு 3 இருக்கு. அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள், தனியார் கட்டணத்துக்கும் அரசு கட்டணத்துக்கும் இடைப்பட்டதாக இருக்கிற கட்டணம். ஒன்று வந்து பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜியில் இன்னொன்று இருக்குது, அது கிடையாது, இது பிஎஸ்ஜி டெக். அடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர். மூணாவது வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். சரியா? இதற்கு அடுத்த நிலையில் மத்திய அரசு கல்லூரிகள் 3 இருக்கு தமிழ்நாட்டில், நமக்கு தெரியாது. ஒன்று வந்து சிப்பெட், அப்படியே இந்த வெளியே போனீங்கன்னா நம்ம கிண்டியில் பார்ப்பீங்க, அந்த கத்திப்பரா ஜங்ஷன் கார்னரில், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அங்கே வந்து பிடெக் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்கும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் இருக்குது. இதற்கு அடுத்து இன்னொரு கல்லூரி காரைக்குடியில் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் நிறைய கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்குற பசங்க இருக்காங்க, அதுவும் குறிப்பாக பொண்ணுங்க நிறைய கெமிஸ்ட்ரியில் வாங்குது. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், சரியா, சிக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து காரைக்குடியில் இருக்குது. ஒரே ஒரு காலேஜ், ஒரு 60 சீட்டு. மூணாவது சேலத்தில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்குன்னு ஒன்று, பிடெக் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது சேலம். இந்த 3 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸாக இருந்தாலும் அட்மிஷன் வந்து நம்மளோட இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அட்மிஷனில் தான் நடைபெறும்.